Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெடகாஜியில் 4th யூனிட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதலை. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் மட்டும் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? டீச்சர் சென்டர்ட் மெத்தட், லேர்னர் சென்டர்ட் மெத்தட். இப்போ டீச்சர் சென்டர்ட் மெத்தடில் 3 டைப்ஸ் இருக்குது. லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், டீம் டீச்சிங் அப்படின்ட்டு. அப்புறம் லேர்னர் சென்டர்ட் மெத்தடில் வந்து 9 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு எழுதுனீங்கன்னா பார்க்கல ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்டு ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செல்ஃப் லேர்னிங், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், கலர் பிளான், ப்ராஜெக்ட் மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட், மைண்ட் மேப், அட்வான்ஸ்ட் லேர்னிங் இதெல்லாம் இருக்குது. அப்படி தானே? ஃபஸ்ட்டு நம்ம டீச்சர் சென்டர்ட் மெத்தட் பார்ப்போம். டீச்சர் சென்டர் மெத்தடில் ஃபஸ்ட்டு லெக்சர் மெத்தட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து ஓல்டஸ்ட் டீச்சிங் மெத்தட். அதே மாதிரி இது டீச்சர் தான் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை லிசன் பண்ணுவாங்க. நம்ம டெய்லியும் நம்ம இப்போ கிளாஸ்க்கு போய், காலேஜ் போய், ஸ்கூல் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம்ல, அந்த மெத்தட் தான் லெக்சர் மெத்தட். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் மெத்தட் தான் இது. அதாவது நம்ம வந்து இதில் வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட் பண்ணுற மாதிரி உள்ள மெத்தட். அதாவது teaching method used to communicate an idea with the aids of visuals such as charts யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது, போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது, பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. இப்போலாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி தானே? அதாவது ரீசன் சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸ்பிளைனிங், அதை ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் கிளியராக மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. அதாவது எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுத்து இல்லாட்டி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வச்சு சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். அப்புறம் டீம் டீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். அதாவது இதில் வந்து ஆல் அரேஞ்ச்மெண்ட் தட் இன்க்ளூட்ஸ் 2 or more faculty in some level of collaboration in the planning and delivering of a course material to be a classes. அதாவது டீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, 1 or 2 2 டீச்சர்கிட்ட இருப்பாங்க. அவங்க வந்து மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங். 1 டீச் 1 அப்சர்வ்னா, ஒரு டீச்சர் லெசன் எடுப்பாங்க, ஒரு டீச்சர் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் இல்லாட்டி லெசன் எடுப்பாங்க, அடுத்து இன்னொரு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் 2 பேரும் மாற்றியும் எடுப்பாங்க. சில நேரம் 2 பேரும் ஒரே நேரத்தில்னாலும் எடுப்பாங்க. இந்த மாதிரி உள்ளது தான் டீம் டீச்சிங். ஓகேவா? இது டீச்சர்ஸை சென்டர் பண்ணி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் மெத்தடை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.